அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன வீடியோல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கூறிய அவதூறை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி பார்க்க போறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவுல நபிகளார் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு சென்று காபாவின் சாவியை வாங்கி தவாப் செய்றாங்க. இஹ்ராம் ஆடை அணிந்து கொண்டு உம்ரா செய்றாங்க. பின்பு பாதி சஹாபாக்கள் மொட்டையடித்துக் கொள்வது போலவும் பாதி சஹாபாக்கள் முடியை வெட்டி கொள்வது போலவும் கனவு காண்கிறார்கள். இந்த கனவை பற்றி நபிகளார் சஹாபாக்களிடம் அறிவிக்கிறாங்க. இதை கேட்ட முஹாஜிர்கள், அதாவது மக்காவில இருந்து மதீனாவிற்கு வந்த சஹாபாக்கள், 6 ஆண்டுகளுக்கு பின்பு தான் பிறந்து வளர்ந்த மக்காவிற்கு செல்ல போகிறோம் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அனைத்து சஹாபாக்களும் நபிகளாருடன் சேர்ந்து உம்ரா பயணம் செய்ய தயாராகிறாங்க. அன்சாரிகள், முஹாஜிர்கள் அனைவருமே 1400 அல்லது 1500 சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் அனைவருமே சேர்ந்து உம்ரா செய்வதற்கு மக்காவை நோக்கி புறப்படுறாங்க. கூடவே 70 ஒட்டகங்களை உம்ரா முடித்து அறுப்பதற்காக அழைத்து செல்றாங்க. நபிகளாரும் முஸ்லிம்களும் மக்காவை நோக்கி வரும் செய்தி குறைஷிகளுக்கு தெரிய வந்தது. எனவே அவர்களை தடுப்பதற்காக அப்பொழுது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறைஷிகளின் கூட்டத்தில் இருந்தாங்க. அவர்களின் தலைமையில் தான் ஒரு படையை திரட்டி கொண்டு குறைஷிகள் கூட்டம் முஸ்லிம்களை தடுப்பதற்காக வருகிறார்கள். இதையறிந்த நபிகளாரும் சஹாபாக்களும் ஒரு இடத்தில் தங்கிவிட்டு ஆலோசனை செய்யறாங்க. குறைஷிகளிடம் போரிடலாமா என்று ஆலோசனை செய்யறாங்க. அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இறை தூதரே, நாம் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கோம், போர் செய்வதற்காக அல்ல. ஒருவேளை நம்மை யாராவது தாக்கினால் நாம அவர்களோடு சண்டையிடலாம் என்று சொல்றாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு மீண்டும் மக்காவை நோக்கி புறப்படுறாங்க. எப்போதுமே செல்ற வழியில செல்லாம வேறு பாதையில செல்றாங்க, குறைஷிகளை தவிர்ப்பதற்காக. சென்று கொண்டிருக்கும் போது நபிகளாருடைய ஒட்டகம் தொடர்ந்து செல்லாமல் கீழே அமர்ந்து விட்டது, எழுந்திருக்க மறுத்துவிட்டது. இதை பார்த்த சஹாபாக்கள் ஒட்டகம் முரண்டு பிடிக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு நபிகளார் சொல்றாங்க, எனது ஒட்டகம் கஸ்வா. கஸ்வா என்பது நபிகளாருடைய ஒட்டகத்தின் பெயர். எனது ஒட்டகம் கஸ்வா முரண்டு பிடிப்பதில்லை. யானை படைகளை தடுத்த அல்லாஹ் தஆலா இதையும் தடுத்து விட்டான் என்று சொல்றாங்க. பின்பு நபிகளார் ஒட்டகத்தை அதற்றாங்க. பின்பு ஒட்டகம் எழுந்தது. பின்பு ஹுதைபியா என்ற இடத்தை நோக்கி செல்றாங்க. வேறு பாதையில சென்றதால அந்த வழி மிகவும் மோசமாக இருந்தது. பயணம் செய்யறதுக்கு ரொம்பவே கடினமாக இருந்தது. ஒரு வழியாக ஹுதைபியா என்ற இடத்தை அடைந்தார்கள். பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகளார் குறைஷிகளிடம் அனுப்புறாங்க. நாங்க போருக்காக வரல, உம்ராவிற்காக தான் வந்திருக்கோம் என்று குறைஷிகளிடம் எடுத்து சொல்லுங்க என்று கூறி மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குறைஷிகளிடம் சென்று நபிகளார் கூறியபடி எடுத்து கூறுகிறார்கள். இதை கேட்ட குறைஷிகள், நாங்க ஆலோசனை செய்துவிட்டு சொல்றோம், நீங்க கொஞ்சம் காத்திருங்க என்று சொல்றாங்க. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து திரும்புவதற்கு தாமதம் ஆயிற்று. எனவே நபிகளார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷிகள் கொன்று விட்டார்கள் என்று நினைச்சிட்டாங்க. எனவே நபிகளார் சஹாபாக்களிடம் குறைஷிகள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். சிறிது நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்துவிட்டார்கள். எனவே போர் செய்யும் திட்டத்தை கைவிட்டார்கள். நிலைமை ரொம்ப மோசமடைவதை கண்ட குறைஷிகள் சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சுஹைல் இப்னு அம்ர் என்பவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைக்கிறாங்க. நபிகளாரை சுஹைல் அவர்கள் சந்தித்து நீண்ட நேரம் பேசினார்கள். பின்பு 2 பேரும் சமாதானத்திற்கான அம்சங்களை முடிவு செய்தார்கள். அந்த ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கு எதிராகவே இருந்தது. நபிகளாரும் முஸ்லிம்களும் இந்த ஆண்டு திரும்பி செல்ல வேண்டும், மக்காவிற்குள் நுழையக்கூடாது, அடுத்த வருடம் உம்ரா செய்து கொள்ளலாம், மேலும் அடுத்த ஆண்டு உம்ராவிற்கு வந்து 3 நாட்கள் தாங்கிக் கொள்ளலாம்,
10 ஆண்டுகளுக்கு போர் நிறுத்தம், போர் செய்யக்கூடாது. மக்காவிலிருந்து மதினாவிற்கு வருபவர்களை திரும்ப மக்காவிற்கு அனுப்பிடணும். ஆனா மதினாவிலிருந்து மக்காவிற்கு வந்தா நாங்க அனுப்ப மாட்டோம். இதை சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அனைவருமே உம்ரா செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். கடைசியாக ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஆனா நபிகளார் பொறுமையை கடைபிடித்தார்கள். இந்த மாதிரி அவங்க சொன்ன ஒப்பந்தம் எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தது. இவற்றையெல்லாம் எழுதுவதற்காக நபிகளார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுத சொல்கிறார்கள். அதை கேட்ட சுஹைல், ரஹ்மானா? ரஹ்மான் என்றால் யார்? எங்களுக்கு தெரியாது. எனவே பிஸ்மிகல்லாஹும்ம என்று எழுதும்படி சொல்றாரு. அதை ஏற்று நபிகளாரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவ்வாறு எழுதும்படி சொல்றாங்க. பின்பு இது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது செய்யும் சமமான உடன்படிக்கையாகும் என்றும் எழுதும்படி நபிகளார் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் என்று எழுதக்கூடாது, முஹம்மது என்று எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை நீக்கும்படி நபிகளார் சொல்றாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அளிக்க மனம் வரவில்லை, மறுத்து விட்டார்கள். எனவே நபிகளாரே அந்த சொல்லை தன் கையாலேயே அளித்தார்கள். ஒப்பந்தத்தை எழுதி சுஹைலிடம் கொடுத்தார்கள். குறைஷிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்ட அனைத்து ஒப்பந்தமும் அநியாயமாக இருப்பதாக சஹாபாக்கள் நபிகளாரிடம் வருத்தப்பட்டு சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்த பத்திரத்தை முடித்தவுடன் சஹாபாக்களிடம் குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனா சஹாபாக்களில் ஒருவர் கூட அதற்கு முன் வரவில்லை. 3 முறை கூறியும் யாருமே முன்வரல. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவியான உம்மு சல்லமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று சஹாபாக்கள் நடந்து கொண்டதை பற்றி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை கேட்ட உம்மு சல்லமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் குர்பானியை நிறைவேற்ற வேணுமா? நீங்கள் சென்று யாரிடமும் பேசாம உங்க ஒட்டகத்தை அறுத்துவிட்டு தலைமுடி இறக்குபவரை அழைத்து உங்க தலைக்கு மொட்டை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. தன் மனைவி கூறியவாறே நபிகளாரும் யாரிடமும் பேசாம குர்பானி பிராணியை அறுத்துவிட்டு தலையை மொட்டையடித்து கொண்டார்கள். இதை பார்த்த அங்கு இருந்த அனைத்து சஹாபாக்களுமே குர்பானி பிராணிகளை அறுத்துவிட்டு ஒருவர் மற்றொருவருக்கு மொட்டையடித்து கொள்கிறார்கள். 7 பேர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்று அறுத்தார்கள். பின்பு மதினாவை நோக்கி திரும்பினார்கள். ஒப்பந்தத்தில் கூறியபடி அடுத்த ஆண்டு நபிகளாரும் சஹாபாக்களும் 3 நாட்கள் மக்காவில் தங்கி இருந்து உம்ரா செய்தார்கள். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற 3 கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முதல் கேள்வி, நபிகளார் என்ன கனவு கண்டார்கள்? இரண்டாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தின் பெயர் என்ன? மூன்றாவது கேள்வி, சஹாபாக்கள் தன் பேச்சை கேட்டு முன் வரவில்லை என்று எந்த மனைவியிடம் சென்று நபிகளார் வருத்தப்பட்டார்கள்? இந்த 3 கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.